இந்திய குடியரசு தின விழா ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்தியாவின் அழைப்பை ஏற்று குடியரசு தின விழாவில் பங்கேற்க அவர் ஒப்புக் கொண்டுள்ளார். இந்நிலையில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை சிறப்பு விருந்தினராக வரவேற்க இந்தியா எதிர்நோக்கியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில், எனது அன்பு நண்பர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் 75வது குடியரசு தினத்தில் தலைமை விருந்தினராக உங்களை வரவேற்பதில் ஆவலுடன் காத்திருக்கிறோம். பிரான்ஸ் மூலோபாய கூட்டாண்மை மற்றும் ஜனநாயக விழுமியங்களில் பகிரப்பட்ட நம்பிக்கையையும் கொண்டாடுவோம் என்று பதிவிட்டுள்ளார். வெள்ள பாதிப்புகள் குறித்தும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 2015ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்ட அம்பத்தூர் தொழில்பேட்டை 2023 வெள்ளத்திலும் பாதிக்கப்பட்டது. இதுவரை எந்த மாநிலத்திலும் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவித்ததில்லை. உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்படும் போது கூட தேசிய பேரிடர் என அறிவிக்கவில்லை. எனவே தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடர் என அறிவிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் நிவாரண நிதியை வங்கிக் கணக்கு மூலம் வழங்கலாம், ஆனால் ஏன் ரொக்கமாக கொடுக்கிறீர்கள்? ரொக்கமாக வழங்கியதற்கு பதில் வங்கியில் செலுத்தினால் வெளிப்படைத்தன்மை இருக்கும் என தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த பேட்டிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், கழக தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நன்றாகவே சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் என்றார். மேலும் தமிழ்நாட்டு மக்கள் அளித்த வரி பணத்தை தானே கேட்கிறோம் என்றும் கூறினார். நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மரியாதை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை வைத்து நிதியை தாருங்கள் மத்திய அமைச்சரே என பதிவிட்டுள்ளார். தெற்கு பசிபிக் நாடான பப்புவா நியூகினியாவில் உள்ள உளவுன் எரிமலை வெடித்து சிதறி கரும்புகையை வெளியேற்றி வருகிறது. இதையடுத்து அப்பகுதியில் இருந்து 26,000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எரிமலை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பப்புவா நியூகினியாவுக்கு $1 மில்லியன் அமெரிக்க மதிப்பிலான நிவாரண உதவிகள் அனுப்பி வைக்கப்படும் என இந்தியா அறிவித்திருந்தது. இதன்படி சிறப்பு விமானம் மூலம் டெல்லியில் இருந்து நிவாரணப் பொருட்கள் பப்புவா நியூகினியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதன்படி கூடாரங்கள், படுக்கை விரிப்புகள், சுகாதார பொருட்கள், உணவுப் பொருட்கள், தண்ணீர் சேமிப்பு தொட்டிகள், அத்தியாவசிய மருந்துகள், அறுவை சிகிச்சை உபகரணங்கள் போன்ற 11 டன் நிவாரணப் பொருட்களும் 6 டன்கள் மருத்துவ உதவி பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை பரம்பூரில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேக் வெட்டி கொண்டாடினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், கிறிஸ்துமஸ் விழாவை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் நடத்துவதுதான் திராவிட மாடல். கிறிஸ்துமஸ் விழா மத நல்லிணக்க விழாவாக நடைபெறுகிறது. மதவாத சக்திகளால் எத்தனை காலமானாலும் இங்கு வேரூன்ற முடியாது என தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு நிதி தராத சூழ்நிலையிலும் மாநில அரசு உடனடியாக நிதியை விடுவித்தது. இந்தியா கூட்டணிதான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். பல மல்யுத்த வீராங்கனைகள் மல்யுத்த சம்மேளனத்தில் தலைவராக இருந்த பிரிஜ் பூஷன் சிங் மீது பாலியல் புகார் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பிரிஜ் பூஷன் சிங் மல்யுத்த தேர்தலில் நிற்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. பின்னர் பிரிஜ் பூஷன் சிங் நண்பரான சஞ்சய் குமார் தேர்தலில் நின்று மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக வெற்றி பெற்றார். இதற்கு சாக்ஷி மாலிக், பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகத் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்தை விட்டு வெளியேறுவதாக அழுது கொண்டே வெளியேறினார். இந்நிலையில் இந்திய மல்யுத்த வீரரும் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவருமான பஜ்ரங் புனியா பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் தனது கோரிக்கைகள் செவிசாய்க்கப்படாததால் பத்மஸ்ரீ விருதை திருப்பி தருவதாக பஜ்ரங் புனியா சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட
வெள்ள மீட்பு நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தென் தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளது. மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர். இதுவரை 5 லட்சம் உணவுப் பொட்டலங்கள் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் தென் மாவட்டங்களில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். தென் மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமான தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் வைணவ தலங்களில் இன்று சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்றது. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பக்தர்களின் கோஷங்களிடையே அதிகாலை 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அதேபோல் பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நள்ளிரவு 1:40 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வங்கியின் ஏடிஎம் நிலையத்தில் பணம் நிரப்புவதற்காக மதுராந்தகம் வங்கியில் இருந்து 94,50,000 பணம் எடுத்துக்கொண்டு 2 ஊழியர்கள் காரில் சென்று மதுராந்தகத்தில் உள்ள செங்குந்தர்பேட்டை, கடப்பேரி ஆகிய பகுதிகளில் உள்ள 2 ஏடிஎம்மில் பணத்தை நிரப்பிவிட்டு கடைசியாக மதுராந்தகம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஏடிஎம்மில் பணம் நிரப்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் காரில் இருந்த 22 லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் காரின் பின்புறம் உள்ள கண்ணாடியை உடைத்து அதிலிருந்து பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இச்சம்பவம் குறித்து புகாரின் அடிப்படையில் மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் தர்மலிங்கம் தலைமை கொண்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களவையில் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பிய எம்பிக்களை இடைநீக்கம் செய்து பாஜக அரசு ஜனநாயக படுகொலையை செய்துள்ளது. இது மோசமான முன் உதாரணம் என்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்திலிருந்து எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை ஒட்டி டெல்லி ஜந்தர் மந்திர் பகுதியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் டி. ராஜா எம்பி மற்றும் ஜெயக்குமார் எம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தனர். சபை நாயகரிடம் சென்று இன்றைக்கு இந்த சபையை நீங்கள் சரியான முறையிலே நடத்த வேண்டும், இந்த தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்ததற்கு என்ன காரணம், ஏன் இப்படி செய்தார்கள் என்பதற்கு ஒரு அறிக்கையை அரசு அளிக்க வேண்டும். அதற்கு இந்த வளாகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பிரதம மந்திரியும் இந்த வளாகத்திலே இருக்கின்ற உள்துறை அமைச்சரும் இந்த கருத்தை பற்றி எதுவும் பேசாமல் இதை பேசாமல் இருக்கின்றார்கள். இது ஜனநாயகத்தை குறை செய்கிறார்கள், இப்படி செய்யக்கூடாது என்று நாங்கள் சொன்னோம். திருப்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பூரிக மாணிமெட்டா ஊராட்சியை சேர்ந்த 74 வயதான சுப்பிரமணி என்பவர் விவசாயம் செய்து வந்துள்ளார். இவருக்கு 4 பெண் மற்றும் 3 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் உடல்நலக்குறைவால் சுப்பிரமணி என்பவர் நேற்று உயிரிழந்ததாக தெரிகிறது. அண்ணன் இறந்த துக்கம் தாங்காமல் தம்பி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மழை வெள்ளத்தால் வியாபாரிகளுக்கு 100 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு முத்ரா திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடனாக ரூபாய் 5 லட்சம் வழங்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். கேரளாவில் கொரோனா பரவி வருவதால் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் சுகாதாரத்துறை மூலம் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் போடிநாயக்கனூர் போடிமேட்டு மலைச்சாலையில் அமைந்துள்ள முந்தல் சுகாதாரத்துறை சோதனை சாவடி குடிகாரர்களின் கேளிக்கை கூடமாகவும் முறையான பராமரிப்பின்றியும் காணப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து முந்தல் சுகாதாரத்துறை சோதனை சாவடியை உடனடியாக சீரமைத்து தமிழக எல்லைப் பகுதியில் கொரோனா பரிசோதனைகளை தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.
பொதுமக்கள் வாகனங்கள் எளிதாக பயணிக்கும் வகையில் துறைமுகத்திற்கு செல்லும் சரக்கு வாகனங்களுக்கு தனி வழி அமைக்கப்பட்டுள்ளது. அதிவேகம் சாகசங்கள் அபாயகரமாக வாகனங்களை இயக்குபவர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று ஆவடி காவல் ஆணையர் சங்கர் பேட்டியளித்துள்ளார். சரக்கு பெட்டக வாகனங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தனி வழித்தடத்தை ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு அவர் தெரிவித்தார். கனரக வாகனங்கள் செல்லும் இது இந்த பகுதியுடைய மக்களுடைய நீண்டகால கோரிக்கை. இதை இன்றைக்கு நிறைவேற்றிக்கிறோம். இது மூலமாக போக்குவரத்து பொதுமக்களுக்கு போகக்கூடிய சாலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். போக்குவரத்து அவங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குறிப்பாக ஸ்கூல் நேரங்கள் எல்லாம் இங்கே பிரச்சனை இருந்தது. இந்த வழிமுறை மூலமாக அவங்களுக்கு அதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அவங்க ஒரு பலன் அடைவாங்க. இதே மாதிரி இந்த பகுதியில் இன்னமும் பல போக்குவரத்து சீர்திருத்தங்கள் காவல்துறை எடுத்துக்கொண்டு இன்னும் செய்யும் என்று இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.